நடிகர் தனுஷ் மற்றும் ரஜினிஷோருடைய மூத்த மகளான ஐஸ்வர்யா 2 பேருமே விவாகரத்து பெற்று பிரிந்து விட்டாங்க. ஆனா சமீபத்துல தன்னுடைய மூத்த மகன் யாத்ரா 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு பட்டம் பெற்றிருக்காரு. அப்போது தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா 2 பேருமே ஒன்றாக அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அவங்களுடைய மகனை கட்டி தழுவி முத்தம் கொடுத்திருக்காங்க. அந்த புகைப்படம் சோஷியல் மீடியாக்கள்ல வெளியான நிலையில தனுஷ் அவர்களுடைய ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்தாங்க. குழந்தைகளுக்காகவாவது 2 பேருமே மீண்டும் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல போயஸ் கார்டன்ல ஐஸ்வர்யா தனுஷ் 2 பேருமே ஒன்றாக இணைந்து வாழ உள்ளதாக பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் தெரிவித்திருந்தாரு. அவர் கூறியிருப்பதாவது, தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா 2 பேருமே விவாகரத்து பெற்றாலுமே கண்ணியமாக இருந்தாங்க. தங்களுடைய மகனின் விழாக்கள்ல கலந்து கொள்றாங்க. இதை பார்க்கும்போது ரஜினி சாருமே மிகுந்த மகிழ்ச்சியில இருக்காரு. அதோடு தனுஷ் மற்றும் இப்போது போயஸ் கார்டன்ல வீடு கட்டி குடியேறி இருக்காரு. மகன்களுக்காக மீண்டும் 2 பேருமே போயஸ் கார்டன்ல ஒன்றாக சேர்ந்து வாழ இருக்காங்க அப்படின்ற தகவலை பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய மனைவியான லதா ரஜினிகாந்த் கூட அண்மையில கொடுத்த பேட்டியில மீண்டுமே இருவரும் இணைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆகையால ரசிகர்களுமே படு குஷியில இருக்காங்க. இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.